ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, தமிழ்நாடோட 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம், அதாவது 2025 நடந்த ஆனுவல் எக்ஸாமோட தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகவும் முக்கியமான கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் உங்கள் எக்ஸாம்ஸுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? கட்டாயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வேண்டாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் பார்த்த மார்க்கும் 60 மார்க். ஓகேவா? 60 மார்க்கு. இதில் வந்து 5 மார்க் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. மாறி 1 என்பதை சேர்த்து எழுது. கிடைக்கும் சொல்லு. 2வது, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. 3, ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 4, செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு. 5, கூடு கட்ட தெரியாத பறவை எது? சரிங்களா? அடுத்து பார்த்தோமாக்கும் கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காயிதே மில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் என்ன? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின். சொற்றொடல் அமைத்து எழுதுக. கடமைகள் சிந்தித்து. அதுக்கடுத்து பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், பொறுத்துக. ஓகேவா? பொறுத்துக வந்து திரிகூடமலை தரணி தன்பொருணை கொற்கை சாந்தம். இது வந்து 5 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின். ஏவேனும் 4 வினாக்களுக்கு விடையிலி 6 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 4 எழுதுனா போதுமானது. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை? பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சுற்றுகிறார்? ஒரு நாட்டிற்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும்? உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன? காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது நம்மளுக்கு மனப்பாடப்பாட்டு. ஏன்னா மையம் என தொடங்கும் புதுமை விளக்கு பாடலை எழுதுக. பிறப்பொக்கும் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி. சரிங்களா? இதில் நம்ம 3 கொஸ்டின் எழுதினா போதுமானது. நீங்கள் ரீட் பண்ணிக்க. அதுக்கடுத்து பார்த்தோம், ஏவேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி. இதுலேருந்து 2 எழுதினா போதுமானது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தோம்னா கட்டுரை அல்லது கேள்வி. கட்டுரை. கீழ்காணும் கட்டுரை வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில் விடையளிக்க. TKC குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. உண்மை ஒளி படக்கதையை கதையாக சுருக்கி எழுதுக. என்னை கவர்ந்த நூல், அது கட்டுரை எழுதவும். உன் ஊரில் நடைபெற்றும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாம் ஈஸி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின். பின்வரும் அனைத்து மொழி பயிற்சி வினாக்களுக்கு விடையளி. சரிங்களா? தொடருக்கு பொருத்தமான உவமை எழுதுக. சரியான வினை சொல்லை ஏற்று எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தோமாக அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் இருந்து சரியான இணைப்பு சொல்லை எடுத்து எழுதுக. மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலிருந்து இதை பார்த்து கரெக்டாக எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோமாக தமிழ் கலைச்சொல் எழுதுக. ரிலிஜியன், ஆம்பிஷன். ரிலிஜியன் தான் மதம், ஆம்பிஷன் தான் உங்களோட இலக்கு. நீ என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, லட்சியம் என்ன? ஆம்பிஷன். ஓகேவா? அதான் ஆம்பிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது TN Study Guide. Thank you for watching this video.